வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நடிகர் சங்க தேர்தல் கலைகிறதா அரிதாரம் இந்த ஒரு கேள்விக்கான காரணம் என்ன? வரக்கூடிய 18ஆம் தேதி நடிகர் சங்கத்துடைய தேர்தல் நடக்க இருக்கிறது. நடிகர் சங்கத்துடைய தேர்தல் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், கலைவாணர் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்த ஒரு சங்கம். அதனுடைய முக்கியமான பொறுப்புகளில் தலைவர் பொறுப்புகளில் கூட இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருந்த போது இல்லாத ஒரு பரபரப்பு, இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் விஜயகாந்த் கூட கடைசியாக இருந்தார் சரத்குமாருக்கு முன்னால். அவர்களெல்லாம் இருந்த போது இதே போன்ற தேர்தல் நடந்தது. அப்போதெல்லாம் இல்லாத பரபரப்பு இப்போது மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி வாக்காளர்கள் கொண்ட தமிழக சட்டசபை தேர்தலில் எவ்வளவு பெரிய பரபரப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பரபரப்பு திரையுலகத்தில் வெறும் 3135 வாக்காளர்கள் கொண்ட ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது. இதுல தேர்தல் அறிக்கையெல்லாம் முதல் முறையாக கொடுத்து நாங்கள் 42 வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறோம் என்று நாசர் தலைமையிலான நடிகர் விஷால் தலைமையிலான அணி சொல்லியிருக்கிறது. அதேபோல 11ஆம் தேதி அவர்கள் எந்த மண்டபத்தில் இந்த வாக்குறுதி அளித்தார்களோ அதே மண்டபத்தில் நாங்கள் சொல்வோம் என்று நடிகர் சரத்குமார் தலைமையிலான அணி சொல்லியிருக்கிறது. 2 துருவங்களாக மிகப்பெரிய அளவில் உருவெடுத்திருக்கிறார்கள். இதுல நடிகர்கள் 2ஆக இருக்கிறார்கள். 2ஆக என்பது 2 அணியாக மட்டுமில்லை. திரைப்பட நடிகர்கள் ஒரு பக்கம், நாடக நடிகர்கள் ஒரு பக்கம் என்று மிகப்பெரிய அளவில் 2 ஒரு அணிகள் இருந்திருக்கின்றன. நாடக நடிகர்களுடைய முழுமையான பலம், முழுமையான துணை எங்களுக்கு இருக்கிறது என்று KN காளை மற்றும் ராதாரவி என்று பல ஜாம்பவான்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலத்தை நம்பி மிகப்பெரிய ஒரு வலுவான அணியாக இதுவரை இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போது பிரபலமாக நமக்கு எல்லாம் தெரிந்த முகங்கள், நடிகர்களுடைய முகங்கள், நிறைய முகங்கள், வளரக்கூடிய கலைஞர்களை கொண்ட முகங்கள் மற்றும் சில மூத்த கலைஞர்களை கொண்ட முகங்களோடு விஷால் அணி ஒரு சரியான சவாலை விடுத்திருக்கிறது சரத்குமார் அணிக்கு. இந்த 2 துருவங்களிலுமே அதிகமான வாக்காளர்கள் ஒரு பக்கம், அதிகமான நம்பிக்கை ஒரு பக்கம் என்று 2 பக்கமான கடுமையான மோதலை உருவாக்கிறது. 18ஆம் தேதி தேர்தல் வரப்போகிறது. எது மாதிரியான முடிவுகளை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணமாக இருப்பது 19 கிரவுண்ட் நிலம், நடிகர் சங்கம் என்ற இடம். அந்த இடம் வேறு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு 30 ஆண்டுகள் அது குத்தகை கொடுக்கப்பட்டு அது ஒரு வாடகை கொடுக்கப்படுகிறது, குத்தகை கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மாதத்துக்கு வருமானம் வரும் என்று குற்றச்சாட்டு ஒரு பக்கம் பெருமையாக சொல்லப்பட, இல்லை இந்த நிலம் யாருக்குமே இல்லாமல் சட்டவிரோதமாக கைமாற்றமே செய்யப்பட்டுவிட்டது, அதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்று எதிரணி குற்றச்சாட்டிக்குள்ள இந்த 2 தரப்புகளுமே அடிப்படை ஆதாரமான பிரச்சனையாக நடிகர் சங்கத்தில் மோதல் உருவாக காரணமாக இருக்கக்கூடியது 2010ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்தில் போடப்பட்ட இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் அந்த ஒப்பந்த இருந்து ஆரம்பிச்ச இந்த ஆரம்ப புள்ளி ஒரு மிகப்பெரிய விரிசலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு 2 வலுவான அணிகள் மோதக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதுல பரஸ்பரம் தனிப்பட்ட முறையிலான குற்றச்சாட்டு கூட அதிகரித்திருக்கின்றன. 2 கட்சிகள் தரப்பிலுமே, 2 அணிகள் தரப்பிலுமே கடுமையான குற்றச்சாட்டுகள் தனிப்பட்ட முறை கூட வைக்கப்படுகின்றன. இந்த அளவுக்கு இந்த விவகாரம் போனதற்கான காரணம் என்ன? யார் பக்கம் ஆதரவு இருக்கிறது, யார் பக்கம் குற்றச்சாட்டு இருக்கிறது? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியிலே திரு சரத்குமார் அணியைச் சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் திரு ராஜேந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு சரத்குமார் அணியைச் சேர்ந்த திரு K. ராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ராஜன் அவர்களை வரவேற்கிறேன். அதேபோல 2 பக்கம் சாராம ஒரு நடிகராக இருக்கக்கூடிய நடுவில் வைக்கக்கூடிய திரு மயில்சாமி நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு S.V. சேகர், விஷால் அணியில ஒரு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய திரு S.V. சேகர் நம்முடைய இருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மயில்சாமிட்டு இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். என்னுடைய புரிதல் இருக்கிற அளவுக்கு நீங்க 2 அணியிலுமே சேரல. நீங்க ஒரு நடிகரா நீங்க வாக்களிக்க போறீங்க, யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு கேட்கக்கூடாது, அநாகரியம். ஆனா இந்த பிளவு இந்த அளவுக்கு ஒரு இந்த மோதல் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய விரிசலா உருவானதுக்கான அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க திரு மயில்சாமி? அதாவது நான் ஒருவேளை இறந்து போய்விட்டால் ஒரு சினிமாக்காரனாகத்தான் இறந்து போகணுமே தவிர இந்த குரூப்ல இருக்கிறவர் இறந்து போயிட்டாரு, இந்த குரூப்ல இருக்கிறவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல உடன்பாடு எனக்கு இல்லை. நேத்து ஒரு குரூப் மீட்டிங் போட்டிருக்காங்க, இன்னொரு குரூப் 11ஆம் தேதி போட போறாங்க. எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே கருணாஸ் அவர்கள் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அவர் கருணாசன் பேசுறேன்னு சொன்ன உடனே நான் சொன்ன முதல் வார்த்தை, கருணாஸ் அவர்களை எனக்கு சரத்குமாரும் வேணும், விஷாலும் வேணும். எனக்கு 2 பேரும் 2 கண்ணு மாறி நான் எந்த கண்ணும் குத்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. கண்டிப்பா ஓட்டு போடுவேன், கண்டிப்பா ஓட்டு போடுவேன். 2 குரூப்லயும் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, எனக்கு யாராரு பிடிக்குமோ கண்டிப்பா போடுவேன். அதுல நான் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இவங்களும் எனக்கு போன் பண்ணி ஒரு 15 நாளைக்கு முன்னால
சரத்குமார் சார் அவர்கள் போன் பண்ணாரு, ராதாரவன் போன் பண்ணாங்க, நிரோசா மேடம் போன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ராம்கி சார் போன் பண்ணாங்க. ஆனா இவங்க போன் பண்ண முதல்ல நான் இல்ல, நான் நேற்று கூட மதுரையில தான் இருக்கேன், இன்னைக்கும் மதுரையில தான் இருக்கேன். எனக்கு என்ன வருத்தம்னா, சினிமாவில் எந்த பிரச்சனை, ஒரு சிறிய நடிகர்களுக்கு எந்த பிரச்சனை அப்படி ஆனாலும் என்கிட்ட தான் போன் பண்ணி கேட்பாங்க. எனக்கு 6 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எந்த பேங்க்லயும் பணம் கிடையாது, 2000 ரூபாய்க்கு மேல கிடையாது. ஒரு 5000 10,000 கேட்டாங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் என்ன தெரியுமா பண்ணுவேன், சத்யராஜுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பணம் வேணுங்கன்னு கேட்பேன். அதுக்கப்புறம் சரத்குமார்கிட்ட கேட்பேன், சந்தானத்துக்கிட்ட கேட்பேன், விவேக் சார்கிட்ட கேட்பேன், லாரன்ஸ் கிட்ட கேட்பேன், பி வாசார்கிட்ட கேட்பேன். இந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சுட்டா ஏதாவது ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் பிரச்சனைனா நான் யார்கிட்ட போய் கேட்கறது? நீங்க மைக்கு பிடிச்சிட்டு பேசிட்டு போயிடுவீங்க ஆளுக்கு ஒரு பக்கம். இந்த நடுநிலையா இருக்கிறவங்க மனநிலையை கொஞ்சம் யோசனை பாருங்க. அந்த மனவேதனை நீங்க தேர்தல போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஓட்டு வங்கி உங்கள்ட்ட இருக்கு. இந்த 6 வங்கி கணக்கு கூட 7 வங்கி கணக்கா இருந்திருக்கலாம். நீங்க யார் யாரெல்லாம் பணம் கேட்பீங்களோ அவங்க கேட்டா உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். நான் விவாதத்தை தொடரலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 அணிகளாக பிளவுபட்டிருப்பது உங்க மனசுல மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்த நான் புரிஞ்சுக்கிறேன். 6 வங்கி கணக்கு தாண்டி 7 வங்கி கணக்கு தோக்க முயற்சி பண்றீங்க. நான் திரு கே ராஜன் டைம் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நான் திரும்ப வரேன் திரு மகிழ்ச்சி, திரும்ப வரேன். நான் முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். திரு கே ராஜன், இந்த அளவுக்கு இந்த நடிகர் சங்க தேர்தல், நீங்க நீண்ட நெடுங்காலமா அதுல அங்கத்தினர் இருந்துட்டு வரீங்க, நீண்ட பல தேர்தல் நீங்க பார்த்து வரீங்க, உங்களுடைய வயது அனுபவம் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய 2 அணிகளாக பிளவுபட்டு நிற்கிறது, நடிகர் சங்கத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஊர் 2 பட்டா நடிகர்களுக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க, நீங்க நடிகருடைய அணி 2 பட்டு கிடக்கிறது அப்படின்னா இதற்கான காரணம் என்ன அப்படின்னு என்னைக்காவது திரு சரத்குமார் தலைமையிலான அணி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறதா? திரு கே ராஜா. சரத்குமார் அணி சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதிரணியிலே இருப்பவர்கள் தான் இந்த நடிகர் சங்கத்துடைய வரலாறு தெரியாமல் அந்த சொத்தை மட்டுமே குறிவைத்து அவர்கள் இப்பொழுது தேர்தலில் வந்திருக்கிறார்கள். தவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த இடம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டி வைத்த இடம், அதை 30 ஆண்டு காலம் பாதுகாத்து வைத்த ராதாரவி, விஜயகாந்த் அவர்களும் அந்த இருந்த கடனை 25 லட்சம் வாங்கிய கடன் 4.5 கோடி ஆனதே, அந்த கடனை அடைப்பதற்கு விஜயகாந்தும் சரத்குமாரும் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளாத இடையிலே புதியதாக வந்தவர்கள் எல்லாம் ஒரு சொத்தை மட்டும் பார்த்தார்களே தவிர நடிகர்கள், நாடக நடிகர்கள், வறுமையில் வாடுபவர்களின் நிலை தெரியாமல். தம்பி மயில்சாமி கூட சொன்னார், யாராவது கொரோனா எங்கிட்ட கேட்பாங்க, மயில்சாமி கிட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க, அவங்க சரத்குமார் கிட்ட முதல்ல கேட்பாங்க, ராதாரவி கிட்ட கேட்பாங்க, அப்புறம் மயில்சாமி கிட்ட வருவாங்க. சரத்குமார் செய்த உதவிகள் உங்களுக்கு வரலாற்றிலே இல்லாதது. சரத்குமார் எத்தனை ஏழை நடிகர்களுக்கு இறப்பிலிருந்து, நோயாய்ப்பட்டு மருத்துவமனை செலவுகளிலிருந்து, வீட்டு சாப்பாட்டுக்கு இருந்து இந்த சரத்குமார் உதவி செய்தார் என்பதை எண்ணி பார்த்தால் இப்பொழுது இடையிலே வந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சரத்குமாருக்கு தெரிவிக்க மாட்டார்கள். இந்த எதிர்ப்பை தெரிவித்ததற்கான காரணம் சரத்குமாருடைய பிரச்சனை இல்ல, குற்றச்சாட்டுகள். சரத்குமாருடைய பிரச்சனை இல்ல, அந்த இடையில் வந்தவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்குது. இந்த விஷால் அணியில ஒரு பிரதானமான ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற திரு எஸ் வி சேகர் நான் கேட்க விரும்புறேன். திரு ராஜன் அவர்கள் சொல்றாரு, இடையில ஒரே ஒரு சொத்தை மட்டும் மனதில் வைத்துட்டு அந்த சொத்து கணக்கை வச்சு அந்த சொத்தை வச்சே ஒரு பிரச்சனையை மையமா உருவாக்க பாக்குறாங்க. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இதுவரை செய்த சேவைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள், இதற்கு காரணம் இடையில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். திரு சேகர், நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி டீல்ல ஒரு முக்கியமான ரோல் வகித்தவரா நான் பாக்குறேன். இந்த நடிகர் சங்க கட்டடம் இடிப்பு மற்றும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது, இதுல உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் என்ன? அதாவது இதுல அடிப்படையாகவே இது ஒரு ட்ரஸ்டுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிய யார் வேணாலும் கொஸ்டின் பண்ண முடியும் அடிப்படையாக. அதே சமயத்துல ஒரு 9 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை
அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்க கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை விற்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை மிகுந்த குயுக்தியாக அதை லீஸுங்கிற ஒரு டேர்மை எடுத்துக்கொண்டு ஒரு 29 வருஷத்துக்கு கொடுத்து மீண்டும் இன்னொரு 29 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது போட்டு 58 வருஷத்துக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. வந்து அது என்னன்னு சொன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இவங்க வந்து திரு ராதாரவியும் சரத்குமாரும் உறவுக்காரங்க மாமன் மச்சான் இருவரும் சேர்ந்து செய்த தவறான ஒரு டீலிங் என்று நீதிபதி சந்துரு தன்னுடைய தீர்ப்பிலேயே சொல்லி இருக்கிறார். அடிப்படையாக இதை வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பொதுக்குழு வைக்கப்பட்டது 2010 வந்து பொதுக்குழு ஒப்புதலோட செய்யப்பட்டது. இல்ல தவறு 25/10 அன்னைக்கு இவங்க கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு 30ஆம் தேதி செயற்குழுல கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பொதுக்குழுல ராட்டிஃபை பண்றாங்க. இது எப்படின்னா the whole crowd அப்படின்னாக்க கை தூக்கினா அப்படியே கட்டுப்படுற கூட்டமாக வைத்திருந்தார்கள். ஆனா அப்படி இல்லை இன்னைக்கு. பொதுக்குழு அப்படி சொல்லக்கூடாது. ராஜனுக்கு கருத்து இருக்கலாம். பொதுக்குழு சொல்ற மாதிரி அரசியலை சேர்ந்தவர்கள் தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சொன்னேன். நான் நிக்கல, அவ்வளவுதான். இதுல எனக்கு இந்த மாற்று கருத்து எப்படி ஒரு மயில்சாமி ஒரு கருத்து வச்சிருக்காரு அதே மாதிரிதான் எனக்கு கருத்து. ஆனா ராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க, சரத்குமார் கிட்ட போவாங்க, ராதாரவி கிட்ட போவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 2 பேரும் மாமானும் மச்சானும் சேர்ந்து இதை வந்து பண்ணிப்பாங்க. உங்களுக்கு சரியா தெரியும் நினைக்கிறேன். என்னோட பெட்டரா நீங்க பாத்திருப்பீங்க. 29 ஆண்டுகள் முதல்ல தேவைப்பட்டால் நீட்டிப்பது பற்றி 2 தரப்பும் ஒப்புக்கொண்டால் இன்னொரு 29 ஆண்டுகள் தான் இருக்குமே தவிர அதுல வந்து 29 58 முதலே கொடுத்தா இருக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 58 கிடையாது கண்டிப்பாக. ஆனா நீங்க வந்து எப்படி பொருள்பட சொல்றீங்க, ஆனா நீங்க எப்படி பொருள்பட சொல்றீங்கன்னா 58 ஆண்டுகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்களுடைய வார்த்தைகள் நான் தான் எடுக்கிறேன். நீங்க முதல்ல சொன்னது பொருள்படமா சொல்லல. 58 ஆண்டுகளுக்கு இது கிடைச்சதா திரும்பி வராதுன்னு சொல்றேன். இல்ல 58 ஆண்டுகள் எங்கேயுமே சொல்லப்பட 29 ஆண்டுகள் 11 மாதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுதான் நடக்கும் என்று நான் சொல்றேன். இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி 58 ஆண்டுகளுக்கு பிறகு பேச்சே வராது. 58 ஆண்டுகளுக்கு பிறகு 58 ஆண்டுகளுக்கு நம்ம கூட யாருமே இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது. இருக்க மாட்டோம். 58 ஆண்டு இல்ல எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா இந்த மாமனும் மச்சானும் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க முடியாது அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இதே மாதிரி சரத்குமாரும் விஜயகாந்த் 2 கோர்ட்ல சொல்லிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இல்ல அவங்க வந்து ஆலிஸ் நாட் எல்லாமே வந்து சரியா இல்ல, பல குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதற்கு பிறகு நீதியரசர்கள் மாத்தினாங்க, தடை ஓடிட்டு அந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், இதே போல 2 பேர் தான் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து சரத்குமாரும் ராதாரவி இல்ல தயவுசெய்து கேள்வி உள்வாங்கிக்கங்க. சரத்குமாரும் ராதாரவியும் இருந்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றீங்க. இதற்கு முன்னால் இதே சரத்குமாரும் விஜயகாந்தும் இருந்துதான் இந்த நடிகர் சங்கத்துடைய கடனை அடைப்பதற்காக கலை நிகழ்ச்சி நடத்தினார்கள், வங்கிகள்கிட்ட போனாங்க. அப்ப இது தொடர்பான எல்லா முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரமும் 2 நபர்கள் தான் இருந்தது. ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றது 9 நபர்களோ 11 நபர்களோ இல்ல. கடனை அடைப்பதற்கு 2 பேர் இருக்கலாம். சொத்தை வந்து நம்ம எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம், எப்படி வந்து வருமானத்தை ஈட்டலாம் சங்கத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கக்கூடாதா? கல்யாணம் வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணிக்கலாங்க. டைவர்ஸ் பண்றதுக்கு வந்து இத்தனை பேர் வேணுங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நல்லது ஆனால் இது ஒரு தவறான முடிவு. இது தவறான முடிவு. இது ட்ரஸ்ட் ஆக்ட்ல இதெல்லாம் யாரும் ஆசைப்பட்டு செய்யறது இல்ல. 9 பேர் இருக்கணும். ட்ரஸ்ட் ஆக்ட்ல இருக்கு. ட்ரஸ்ட் படி இப்ப நடந்துக்கணும். ட்ரஸ்ட் படி நடந்துக்கல. இதே எஸ் வி சேகர் இதே நிலத்தை ஒரு தனியார் வீட்டு வசதி நிறுவனத்துக்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். 1/3 லேண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், அப்படி நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை எனக்கு வந்ததுனால அது மாட்டேன்னு சொன்னோம். எஸ் வி சேகர் ஒரு தனியார் வீட்டு வசதி நிறுவனத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லாரு. அது வந்து ஒட்டுமொத்தமா வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எஸ் வி சேகர் ஐடியா கொடுத்திருக்காரு. அப்ப அந்த நிலம் உள்ள நிலமும் போயிடும். எஸ் வி சேகர் சொன்னா அது வருமானத்தை குவிப்பதற்கான வழி. அதே சரத்குமாரும் இவங்க செஞ்சா அது வருமானத்தை அவர்களுக்கு குவிப்பதற்கான வழி. என்ன முரண்பாடு இதுல? சரி, இதுல அடிப்படையாகவே நான் என்ன சொன்னேன், அந்த செயற்குழுல வச்ச போது இது சரியான முறை அல்ல, நம்ம மொத்தமா கொடுக்க கூடாது. கொடுத்துக்க இதுக்கு பதிலா நாம என்ன பண்ணுவோம், சீப்ராஸ் போன்ற ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து நாம கட்டுவோம். அவங்க கட்ட முடியலன்னு சொன்னா ஏதாவது பேங்குக்கு கொடுப்போம். அவங்க ஒரு ஃப்ளோர் அவங்க எடுத்துப்பாங்க, பாக்கி 4 ஃப்ளோர் இருக்கும்.
10 வருஷம் கழிச்சு அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுவும் நமக்கே சொந்தமாயிடும். நான் என்ன பேசினேன் அந்த செயற்குழுவில் என்ன பேசினேன்னு சொல்றேன். என்னோட சந்தேகம் ஒரே ஒரு பாட்டுல மட்டும்தான். என்னோட சந்தேகம் அது ஒரே பாட்டுல பெரிய விவாதம் நீங்க வந்து நிறைய பார்த்து. என்னுடைய சந்தேகம் என்ன, ஒரு தனியார் நிறுவனங்கள்ட்ட வீட்டு வசதி வாரிய வீட்டு வசதி கட்டக்கூடிய ஏற்பாடு பண்ணக்கூடிய தனியார் நிறுவனத்தில் லேண்ட கொடுப்போம்னு சொன்னா அவர்கள் வீடு கட்டுவார்களே, ஆனால் அவர்கள் வந்து அங்க வீடே கிடையாது, நடிகர் சங்க பில்டிங் தான் இருக்கும். இவங்க சொல்றது 7 சினிமா தியேட்டர், நான் சொல்றது நடிகர் சங்க கட்டிடம். நடிகர் சங்க கட்டடத்துக்கும் 7 சினிமா தியேட்டர்ல நடிகர்கள் போய் பாப்கார்ன் விற்பாங்களா? ஓகே, பாப்கார்ன் விற்க மாட்டாங்க, பாப்கார்ன் விற்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய கொடுப்பாங்களா? நீங்க சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வந்து அவங்க கட்டடம் கட்டி அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கான வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும்ல. சும்மா அது போன்ற இல்லைங்க. நீங்க ஏங்க மாத்தி மாத்தி அது போன்ற நீங்க ஓபன் டெண்டர் விடுங்க தானே நான் சொன்னேன். ஏன் ஓபன் டெண்டர் விடல? அதுக்கு பதில் என்னமோ கமிஷன் கேட்ட மாதிரி சொல்லிட்டு. இல்ல ஓபன் அது எனக்கு தெரியாது யார் வாங்கினாங்கன்னு. நான் என்ன கேக்குறேன், ஓபன் டெண்டர் விடலாம் சொல்றேன். இல்ல ஓபன் டெண்டர் விடலாம் சொல்லி சொல்றோம். ஓபன் டெண்டர் விட்டா என்ன நடக்கும் நான் கேக்குறேன். இதே மாதிரி தானே இப்ப என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கோம், இதே மாதிரி ஒப்பந்தம் கிடையாது கிடையாது. ஓபன் டெண்டர் விட்டு நடிகர் சங்கத்துக்கு உண்டான ஒரு இடத்தை கட்டணும். இந்த 24 லட்சம் ரூபாங்கிறீங்களே, 200 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டில இருந்து 24 லட்சம் ரூபாய் தான் வருமா? வட்டி பேங்க்ல மொத்தமா வித்துட்டு போட்டா மாசம் 2 கோடி ரூபாய் வருமே சார். என்ன கால்குலேஷன் இது? இதோ பாருங்க, இந்த விஷால் அணி ஜெயிக்க போகுது. 40 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பண்றாங்களா இல்லையா பாருங்க. 24 வருஷம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 24 மணி நேரத்துல அனைத்து நடிகர்களுக்கும் SRM ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே இலவச மருத்துவ உதவி, இலவச ஆபரேஷன், ஃப்ரீ சீட் எல்லாத்துக்கும் இன்னைக்கு சாயங்காலம் ஓகே பண்ணிட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பதவிக்கு வரணும், வந்த பிறகு செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வர்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் சரத்குமார் அணியை சேர்ந்த திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் முக்கியமான குற்றச்சாட்டை வைத்தார். 2 பேர் சேர்ந்து திரு ராதாரவியும் திரு சரத்குமாரும் ஒப்பந்தம் போட்டுவிட்டு தனியார் நிறுவனத்திலும் இந்த இடத்தை வந்து 29 மாதங்கள் 21 ஆண்டுகள் 11 மாதங்களுக்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதன் பிறகு செயற்குழு வைத்து அதன் பிறகு பொதுக்குழுல ரேட்டிஃபை பண்றாங்க. இது எந்த வகையில நியாயம் கேட்கிறார்? அந்த கேள்வியில இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பிரதான புள்ளியார் கூடிய அந்த கேள்வியில நியாயம் இருக்குதா இல்லையா? முதல்ல இப்படிப்பட்ட ஒரு விவாத மேடையில நான் பங்கேற்கிறது இதுதான் முதல் தடவை. என்னை இப்படி ஒரு மேடைக்கு அனுப்பி வச்ச திரு சரத்குமார் சார் அவர்களுக்கும் அண்ணன் ராதாரவி அவர்களுக்கும், என்னை இந்த மேடைக்கு அழைத்த தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொல்றதுல உண்மையிலேயே எந்த வகையான நியாயமும் கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லா சேனல்லையுமே இதே மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கு கிளியர் பண்றதுக்காக தான் எனக்கு அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ், எந்தெந்த பொதுக்குழுவுல என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க போனாங்க அவ்வளோத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவு வேண்டாம், எனக்கு ஒரு வரி போதும். அவர் 2010ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் முதலில் போடப்பட்டு பிறகு செயற்குழு பொதுக்குழுக்கு கொண்டு போகப்பட்டதா அல்லது செயற்குழு பொதுக்குழு கொண்டு போயிட்டு அதற்கு பிறகு ஒப்பந்தம் போடப்பட்டதா? அதன் பிறகுதான் ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுதான் சொன்ன ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். இப்போ முதல்ல செயற்குழுலையும் பொதுக்குழுலையும் இந்த தனியார் நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்க போறோம். 29 ஆண்டுகள் 11 மாதங்கள் ஒப்பந்தம் கொடுக்க போறோம். அவங்க வந்து இதுல தியேட்டர் கட்ட போறாங்க. இதுல நமக்கு மாத வருமானங்கள் இவ்வளவு குத்துமதிப்பா அவ்வளவு வருங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பொதுக்குழு செயற்குழுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. நிச்சயமாக அப்படிதான் போடப்பட்டது. சொல்ல முடியும். இப்ப அது டீடைல்ஸ் இருக்கு எங்கிட்ட. வந்து 25/7/2010 நடந்த பொதுக்குழு தீர்மான நகல். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பொதுக்குழுல இப்ப பாத்தீங்கன்னா 25/7/2010 புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க தகுதி உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தேவைப்படும் ஆவணங்களை கையெழுத்திட பதிவு செய்ய தலைவருக்கும் செயலாளருக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதி பொதுக்குழுட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இவங்க இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படின்றது மீண்டும் பொதுக்குழுல வந்து ஒப்புதல் வாங்குறாங்க. பொதுக்குழு வாங்கி ஒப்புதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சிறப்பு பொதுக்குழு போட்டு அங்கேயும் இந்த ஒப்புதல் வாங்குறாங்க. இது எல்லாமே முறைப்படி அந்த சங்க விதிகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நடந்ததே தவிர. சேகர், உங்கள்ட்ட நான் பதில் பெற விரும்புறேன். ஏன்னா நீங்க வந்து முதல்ல ஒப்பந்தம் போட்டு அப்புறம் ரேட்டிஃபை பண்றதுக்காக தான் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. தேதிகளை குறிப்பிட்டு திரு ராஜேந்திரன் மறுக்கிறார். இல்ல சார், அவர் சொன்னதை கொஞ்சம் கேட்டுக்காங்க. இது மாதிரி பேசுவதற்கு உண்டான பர்மிஷன் கொடுத்திருக்காங்க தான் போட்டு நீங்க கேட்ட சொன்னீங்க. இந்த 2 பேரும் தனியா முடிவெடுத்தாங்க சொன்னீங்க. அவர் சொன்ன வரியில இருந்து என்ன சொல்லுது? இந்த 2 பேருக்கு அதிகாரம் கொடுத்து பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு வரி. எஸ், நீங்க பிளீஸ் கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்த வரி
தவறு. ஹலோ, ஒரு நிமிஷம் நீங்க கிளியா கேட்டுக்கங்க. Please, please. இது ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ட்ரஸ்ட்ல 9 பேர் சேர்ந்து இருக்க வேண்டும். தவறு 25/10 அன்னைக்கு அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. அதுக்கு பிறகு செயற்குழுக்கு வராங்க. அன்னைக்கு சொல்றாரு, நான் அட்டன் பண்ணி அதுல அப்செக்ட் பண்ணது இவன் என்ன பெரிய பிஸ்தாவான்னு சொல்லிதான் நான் பேசின அப்செக்ஷன் கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்க. அதுதான் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டது. நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன சொல்றாங்க, இப்ப ரெடினா வாசல் இடிக்க தயாரா இருக்குன்னாங்க. இன்னி வரைக்கும் அவங்க டெமாலிஷனுக்கு சர்டிபிகேட் வாங்காதே இடிச்சாங்க. அதுக்கு டெமாலிஷன் ஆன பிறகு கேட்டது கூட இன்னி வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் வாங்கலைங்கிற ரெக்கார்டு தான் இருக்கு. சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ற அடுத்தடுத்த விஷயங்கள் என்னுடைய கேள்வி. நீங்க முதல்ல ஒரு பாயிண்ட்ல இருந்தீங்க என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரேட்டிஃபை பண்ணாங்கன்னு. இல்லன்னு திரு ராஜேந்திரன் மறுக்கிறார். ஆமா, இல்ல பேசுவது அவங்க நீங்களே புரிஞ்சுக்கல. அவங்க பேசுவதற்கு உண்டான அனுமதி தான் வாங்கினாங்க. ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு வாங்கல. எதை வேணா இவங்க பேசி இவங்களே முடிவு பண்ணுவாங்கன்னு பிளாங்க் திரு சேகர், ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கும் பொதுக்குழுக்கும் 4 மாசம் வித்தியாசம் இருக்கு. 7வது மாதத்துல பொதுக்குழு கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பி படிக்க சொல்லுங்க. நீங்க அதுல திருப்பி படிக்க சொல்லுங்க. SPI சீனிவாசன் போட்டு படிச்சிருக்கா சொல்லுங்க. இல்ல சார், நடிகர் சங்கத்துக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. அதுல புதிய கட்டிடம் எங்கிட்ட பேசும்போது அன்னைக்கு சொல்றாரு, சேகர் நீங்க வேற வேற விவாதங்களுக்கு அடுத்தது கொண்டு போய் பாக்குறேன். நான் எல்லாத்தையும் விவாதம் பண்ண தான் நான் விரும்புறேன். இல்ல நீங்க புரியாத பேசுறீங்க. இல்ல நான் புரிஞ்சுக்க நடந்த இடத்துல இருந்திருக்கேன். நீங்க இல்ல நான் கற்பனை பண்ணிட்டு கேட்காதீங்க. அது நான் பதில் சொல்ல முடியாது. சேகர், நான் உண்மையை சொல்றேன். சேகர் ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது மட்டும் தான் நான் கேள்வி வைக்கிறேன். முடியும். நீங்க சொன்னது மட்டும் தான் நான் கேள்வி வச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்க முதல்ல பொதுக்குழுல முதல்ல ஒப்பந்தம் போட்டு விட்டு அதன் பிறகு பொதுக்குழு ரேட்டிஃபை பண்ணாங்க குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்க. அவர் இல்லன்னு திரு ராஜேந்திரன் தேதி வாரியா சொல்றார். அவ்வளவுதான். என்ன சொல்றாரு ஒன்னு சொல்லுங்க. முதல் கேள்வி சொல்லுங்க. 25/7/2010 பொதுக்குழு தீர்மானம். அதன் பிறகு நவம்பர் மாதம், அதே 2010 நவம்பர்ல ஒப்பந்தம் போடப்படுகிறது. 4 மாத வித்தியாசம் பொதுக்குழுவுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டதும் இருக்கிறது. அதான் அவர் சொல்ற தேதி. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் சார். ஒவ்வொருவரும் 10வது ஆண்டு சார். 10ஆம் மாசத்துல எதுவுமே நடக்கல. 11ஆம் மாசத்துல நீங்க ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுக்கணும். இந்த விஷயங்கள் ஏற்கனவே கோர்ட்ல பேசப்பட்டு பின்ன எப்படி தடை உத்தரவு கொடுத்தாங்க? இல்ல சார், நான் என்னமோ ஆசைப்பட்டு இவங்களை கையால தடுத்து நிறுத்தின மாதிரி எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீதிபதி அந்த மாதிரி ஒன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இவர்கள் பகுதியில தீர்ப்பு படிங்க. இல்ல இவர்கள் பகுதியில இந்த தப்பு நடந்திருக்கு. நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க. எனக்கு தெரியாம கோர்ட்ல சொன்னாங்கன்னா நம்ம விவாதத்தை முடிச்சிடலாம். நீங்க சொன்னீங்க, இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னீங்க. இல்லங்க மாத்தி சொல்றாங்க கேட்டா நீங்க திருப்பி ரெண்டாவது பொதுக்குழுவை பத்தி பேசுறீங்க. முதல் பொதுக்குழுல SPI சீனிவாசன் வார்த்தை இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல இருக்க வாய்ப்பு இல்லையே. நான் அது எனக்கு கூட புரியல. அவங்க அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. வாய்ப்பு இல்லாததான் நான் சொல்றேன். இல்ல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேகர், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 25 எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கே கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். தகுதி உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தேவைப்படும் ஆவணங்களில் கையெழுத்திட அதிகாரம் பொதுக்குழு கொடுத்திருக்கு. செயற்குழு சொல்லலையே. செயற்குழு அதுக்கப்புறம் தான் 25/11/2010 செயற்குழுக்கு அப்புறம் போடுறாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்காங்க. உங்களை விட எனக்கு அனுபவம் இருக்கு. நானும் 30 வருஷம் டிராவல் பண்ணி இருக்கேன். எல்லா புக்கையும் நான் எடுத்து வந்திருக்கேன். நீங்க 30 வருஷம் படிக்கல, ஒண்ணு படிச்சு பார்த்துட்டீங்களா? இங்க வந்து கேக்குறீங்க ஓபன் டெண்டர் விட வேண்டியதானே சொல்லிட்டு ஏன் நீங்க சி பார்த்துட்டு பேசுறீங்க? ஓபன் டெண்டர் விட வேண்டியதானே, அங்க பேச வேண்டியதானே, ஏன் பேசல? அங்கதான் பேசுறேன். எங்க பேசுறோம்? ஓபன் டெண்டர் விடணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக சி பார்த்து உள்ள கொண்டு யார் பேசுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சதெல்லாம் சொல்லிடுறேன். நான் ஏன் அப்படின்னா அவருக்கு ஆதாயம் கிடைச்சதா இல்லையாங்க நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரத்குமார் அணி மீது வச்சிட முடியும். நாங்க ஒருத்தர் ஒரு ஆதாயம் அந்த குற்றச்சாட்டு நம்ம மாதிரி வச்சிட முடியும் இல்லையா? அந்த குற்றச்சாட்டு ஒரு 19 போயிடும். நீங்க சொல்றது நான் விட்டுருக்கேன் சார். இப்போ நான் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் நான் சேகருக்கு சொல்லணும்னு விரும்புறேன். அதாவது நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இதில் என்ன விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு. நலிந்த நாடக கலைஞர்கள், நாடக உறுப்பினருடைய வாழ்க்கை வளம் பெறணும், நலம் பெறணுங்கிறதுக்காக சரத்குமார் சாரும் ராதாரவி அண்ணனும் பல திட்டங்களை போட்டு பல பொதுக்குழுல செயற்குழு விவாதம் பண்ணி பொதுக்குழுடைய ஒப்புதல் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் மறுபடியும் பொதுக்குழுல வச்சு ஒப்புதல் வாங்கி செய்யறாங்க.
இது தெரியாமல் நடிகர் சங்கத்தினுடைய எந்த விவகாரத்திலும் தலையிடாமல் அதில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வந்தார்கள் ஒரு அணியினர். இந்த 2 பேருக்கு இடையில ஒரு நபர் உள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல். இல்ல ஒரு நபரோட பாத்திரம் தெரியல. திரு கே ராஜன், இதுல வந்து அவங்களுக்கு பின்னாடி நிறைய நடிகர்கள் இருக்காங்க, மறுத்த முடியாது. திரு ராஜன், நீங்க குறுக்கிட வருவீங்க. ஆமா ஆமா, அதாவது நம்ம சேகர் சொல்றது என்னன்னா, நான் ஜீப்ரா கிட்ட கொடுக்க சொன்னேன், ஜீப்ரா என்ற கம்பெனியில கொடுக்க சொன்னேன் வீடு கட்ட, பேங்க்ல கொடுக்க சொன்ன 27 பேர் செயற்குழு நிர்வாகிகள் இருக்கிற இடத்துல ஒரு சேகர் நான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா, சேகர் ஜீப்ராவோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு உள்ள வந்தாரா? இல்ல நம்ம வந்து மன்னிக்கணும், ஒரே நிமிஷம் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் சொல்ல விரும்புறேன். எந்த ஒரு தனியார் நிறுவனத்தோட பெயரை நம்ம வந்து குறிப்பிட விரும்பல. இல்ல அதனால இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அதனால தான் எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடப்பட்டதோ அந்த நிறுவனத்தோட பெயரை கூட நான் குறிப்பிடல. இது வந்து அந்தந்த தனியார் நம்முடைய சங்கத்துடைய பிரச்சனை, வேற வேற நிறுவனங்கள் உள்ள இழுக்க வேண்டியதில்லை. அது நம்ம வந்து நிறுவனத்தோட பெயரை குறிப்பிடணும். என்னுடைய கேள்வி ஒரு தனியார் வரேன் உங்களுடைய கேள்வி நீங்க வச்சீங்க இல்லையா, ஒரு நிறுவனத்துடைய பெயரை பரிந்துரை பண்றதற்கான உரிமை திரு சேகருக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு நிறுவனத்துடைய பெயரை வந்து பரிந்துரை போட்டு ஒப்பந்தம் போடுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு, ஒரு நிறுவனத்தை பரிந்துரை பண்றதுக்கான அதிகாரம் கூட கிடையாதா? அப்ப பரிந்துரை பண்ணாருன்னு அவர் காசு அடிச்சிருப்பாரு சந்தேகப்பட்டீங்கன்னா ஒப்பந்தம் போட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? எவ்வளவு நான் சொல்றது கேளுங்க. 26 பேர் கொண்டு 27 பேர்ல 6 நிர்வாகிகள் 21 செயற்குழு உறுப்பினர்ல ஒரு சேகர் சொல்றதா எல்லாரும் கேட்கணுமா? இல்ல அப்படி கிடையாது சொல்றது. அப்படி கிடையாது. இது தனிப்பட்ட முறையிலான விஷயம் அல்ல. சேகர் என்பது தனிநபர் அல்ல, அந்த செயற்குழுடைய பொதுக்குழுடைய உறுப்பினர். ஈச் அண்ட் எவரி மெம்பர் ஹேஸ் த ரைட். அது நீங்க எப்படி கேள்வி, நீ என்ன சொல்றது கேட்க ஆரம்பிச்சோம்னா போயிட்டே இருக்குமே. ஈச் அண்ட் எவரி வோட்டர் ஹேஸ் த ரைட். ஒரு வாக்கு அடிப்படை தவறு அதான். இல்ல நீ எப்படி கேள்வி கேட்பாங்க? நீ கேட்கிற கேள்வி திரு ராஜன் இல்ல மன்னிக்க, நீ கேட்கிற கேள்வியில திரு ராஜன் நீ கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையான்னு பதில் சொல்லாமே தவிர நீ யார் இதை கேட்பதற்கு கேட்கறது ரொம்ப தவறான முன்னுதாரணமா இல்லையா? யாருன்னு கேட்கல. இல்ல நீங்க நான் சொல்றது கேளுங்க. நீங்களே பேசிருந்தா நான் சொல்றது கேளுங்க. 27 பேர் நீங்க 27 பேர்ல ஒருவர் சொல்வது எங்க உரிமையா இல்ல 26 பேருடைய வார்த்தை ஓகேவா? அதைத்தான் சொல்றேன் நானு. பெரும்பான்மை சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. நம்ம தனிநபர் சார்ந்த விஷயம் அல்ல, ஒரு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்றீங்க. நான் திரு மயில்சாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தலை நீங்க பார்க்கும்போது ஒரு 2-3 நாட்களாக மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது கொள்கைகளையும் சித்தாந்தங்களை மட்டுமே பேசுவது இல்லாமல் தனிப்பட்ட தாக்குதல் கூட அதிர்த்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா திரு மயில்சாமி? 2 தரப்பிலுமே ஒருத்தர் நீ யாரு நான் யாரு, திரு சேகர் சொன்னது போல மாமனும் மச்சானும் இணைந்து என்று இவர்கள் சொல்கிறார்கள், ஒரே குடும்பம் என்று திரு வடிவேல் சொல்கிறார். இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல் திரு சரத்குமார் கூட சில பெயர்களை குறிப்பிட்டார். இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல் இந்த தேர்தல் அதிர்ச்சி நினைக்கிறீங்களா திரு மயில்சாமி? அதாவது என்னுடைய வீட்டுக்கு வந்து பத்திரிகை வரும்போது 2 பத்திரிகை தனித்தனியே தான் வருது. இதுல அவங்க குறை சொல்றதும் அவங்க இவங்களை குறை சொல்றதும் மனசு கஷ்டம். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அருணாச்சல ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அதுல ஆலமரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் போய் அந்த மரத்துக்கு முன்னால் நின்று கொஞ்சம் அழுதேன். ஏன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான படங்களை நின்று பண்ணேன். ஒரு 83 நடிகர் சங்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து விஜயகாந்த் சார் அவர்கள், சரத்குமார் அவர்கள், ராதாரி அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன மெம்பர் ஆக்கினாங்க. கமல் சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, என் பையனுக்கு அன்புன்னு பேர் வச்சாரு. அந்த சங்கம் வந்து இப்ப இடிச்சிட்டாங்கிற மன வருத்தம் எனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இந்த கூடங்குளம் கட்டியெல்லாம் முடிச்சுட்டு அதை திறந்தா மின்சாரம் வரும்னு தெரிஞ்சு கூட அதை திறக்க கூடாதுன்னு ரொம்ப மனவேதனைப்பட்டேன். அந்த மாதிரி இந்த சங்கம் இடிக்காம கொஞ்சம் போராட்டம் பண்ணிருந்தாங்கன்னா உண்மையில ரொம்ப சிறப்பா இருக்கும். இடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு போராட்டம் போது எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சரத்குமார் இப்ப கூட போன் பண்ணி நீங்க பொதுவா வாங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படிதான் சொன்னா தவிர இந்த குரூப்ல வாங்கன்னு சொல்லல. ஏன்னா போன மாசம் கூட ஒரு நடிகருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல கட்டணும்னு அந்த நடிகர் சொல்லும் போது சத்யராஜ் 25,000, சரத்குமார் அவர்கள் 25,000, விவேக் அவர்கள் 25,000, ராலன்ஸ் அவர்கள் 25,000 நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா
என்னக்கு சொல்றேன்னா இந்த பிரச்சனைகள் ஒருத்தர் மாத்தி மாத்தி குறை சொல்றது எனக்கு இது ரொம்ப எப்படி சொல்றது, அத இப்படி போனா அப்படி ஆயிடுமோ, அப்படி போனா ஆயிடுமோ. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுல போனா எனக்கு வேலை கிடைக்கும், அதுல போனா கிடைக்காது, அந்த எண்ணம் மயில்சாமி கிடைக்காது. 23 ரூபா நான் சம்பளம் வாங்கும் போது கூட என்ன கூப்பிட்டா தான் போவேன். இத்தனை வருஷம் வரைக்கும் யாருக்கு நான் போன் போட்டு வேலை கேட்டதில்லை, நான் எந்த பேப்பரை என்னை பத்தி எழுதுன்னு சொன்னதில்லை, விளம்பரத்துக்காக வாழ்ற மயில்சாமியே கிடையாது. இப்பவும் மனிதனாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பவும் இந்த 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்காங்களேங்கிறது மனிதனாகவே இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மயில்சாமி சகோதரர் மயில்சாமி சொன்னதை எனக்கும் நானும் ஏத்துக்கிறேன் சார். அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், என்ன வருத்தம் இருக்கு? அந்த மாதிரி கட்டணம் இப்படி இடிச்சு போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தெரியாம அடிச்சிட்டாங்களா? இல்ல அது சொல்ல வரேன் நான். இதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் உங்ககிட்ட இந்த லிஸ்ட் சொன்னேன், எந்த தேதியில பொதுக்குழு நடத்தினாங்க, செயற்குழு நடத்தினாங்க, ஒப்பந்தம் போடப்பட்டாங்க, எஸ்பி சீனிவாசோட போட்ட அக்ரிமெண்ட் என்ன, அதுக்கப்புறம் சிறப்பு பொதுக்குழு போட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2011 ஆகஸ்ட்ல அந்த கட்டடத்தை இடிக்கிறாங்க. இப்ப நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு தூரத்துக்கு போராடுறவங்க இந்த அக்ரிமெண்ட் சரியில்லை, ஏன் டெண்டர் விட்டுருக்கலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே சொல்றவங்க இந்த கட்டிடம் இடிக்கப்படுவதற்கு முன்னால் அவங்க உள்ள போராடி இதை இடிக்காதீங்க, நிறுத்துங்க, உங்க அக்ரிமெண்ட்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க ஏன் டெண்டர் விடல, நீங்க அதை பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கட்டிடம் இடிக்கப்படாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த கட்டிடம் முறையாக எல்லா வகையிலும் பொதுக்குழு செயற்குழு ஒப்புதல் வாங்கப்பட்டு முறையாக கார்பரேஷன் அனுமதி பெறப்பட்டு அது இடிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு நாள் கழிச்சு கோர்ட்ல கேஸ் போட்டதுனால இனி வரைக்கும் அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த சங்கத்துல கட்டடம் கட்டப்படாமல் அப்படியே இருக்குது. பூச்சி முருகன் நேரடியாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. சரி, உங்களுக்கு தான் எதிராக தீர்ப்பு வந்துருச்சு, நீங்க சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே, ஏன் போக தயங்குறீங்க, ஏன் போலன்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் வரும்ல, இப்ப ஏன் கட்டணம் கட்டப்படாம இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. வழக்கு ஏன் நிலுவையில் இருக்கு, ஏன் விரைந்து முடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கல, யார் முயற்சி எடுக்கணும், நிர்வாக பொறுப்புல கூடிய நீங்க தான் முயற்சி எடுக்கணும். ஆமா, நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோம்ல, நீங்க வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த பக்கம் வழக்கு அந்த பக்கம் போயிருச்சுல. ஆமா, வழக்கு அந்த பக்கம் வழக்கு நிவர்த்தி பண்றதுக்கு வேணும், வழக்குல உங்களுக்கு சாதமா தீர்ப்பு வந்திருக்கா? வரல. அப்ப இதே கேள்வி அவங்க கேட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம்ல, இதுல தப்பு இருக்குதுன்னு சொன்னா அதை ப்ரூவ் பண்ணலாம். அவங்களுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு வந்து மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய சேகரிப்பு சொல்லக்கூடிய பாயிண்ட், எங்களுடைய பாயிண்ட் தான் எடுக்கப்பட்டிருக்கு. நீதியரசர் திரு சந்துரு சொன்னதுல எங்களுக்கு சாதமான தான் தீர்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பானுமதி மேடம் சொன்னது அந்த வரி அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வரிகள் இல்லங்க, அந்த வரிகள் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட இறுதி தீர்ப்பு அந்த நடிகர் சங்கத்துடைய முடிவுக்கு ஆதரவா வந்திருக்கிறதா, எதிர்ப்பா வந்திருக்கிறதா? அது சொல்லுங்க. நடிகர் சங்கத்துக்கு ஆதரவா வந்திருக்கா, எதிர்ப்பா வந்திருக்குதா? எதிர்ப்பா தான் வந்திருக்கு. அப்ப ஏன் அப்பீலுக்கு போல, ஏன் சுப்ரீம் கோர்ட் போல, ஏன் போகாம இருக்கிறாங்கன்னு எப்படி சார் கேட்க முடியும்? அதாவது சார் ஒரு தடை வந்திருக்கு, ஒரு நீதிமன்றம் நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னா மேல்முறையில் போய் உத்தரவு பெற்று நமக்கு சாதமா வாங்குறதா செய்வாங்க. அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு, நிச்சயமா செய்வாங்க. அது வருதா இல்லையான்னு பாருங்க. இல்ல, நீங்க ஏன் செய்யலங்கிற ஒரு கேள்வி தொக்கிதான் இருக்கு. நிகழ்ச்சி இந்த பயில நம்ம விமர்சகரும் டைரக்டருமா இருக்கக்கூடிய திரு கேபிள் சங்கர் நம்ம இருந்திருக்காரு. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் ஒரு நடிகர் சங்கத்துல உறுப்பினரா நீங்க இல்லாட்டாலும் கூட ஒரு வெளி மனிதரா நீங்க பார்க்கும்போது, ஒரு 2 அணியில இல்லாம நான் பாக்கிறேன் மயில்சாமி சொன்னார், ஒரு வெளி மனிதரா பார்க்கும்போது, தனி மனிதரா பார்க்கும்போது இந்த நடிகர் சங்க மோதல் உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? இல்ல, இது வெளியில இருந்து பாக்குறதுன்றத விட நானும் ஒரு சினிமாக்காரன், எங்க அப்பா ஒரு சினிமாக்காரன். எங்க அப்பா நடிகர் சங்க உறுப்பினரா இல்ல, நான் இல்ல, எங்க அப்பா நடிகர் சங்க உறுப்பினர், முன்னாள் சரி, அவர் இறந்துட்டாரு. இது நடிகர் சங்க உறுப்பினர், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குற ஒரு காமன் மேனா நான் பாத்தீங்கன்னா, முக்கியமா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு தேர்ட் பர்சனா யோசிக்கிற விஷயம். இதுக்கு முன்னாடி பல வாட்டி எலெக்ஷன்ல எலெக்ஷன் நடந்திருக்கு, ஜெயிச்சிருக்காங்க. ஒரு விஷயம்லாம் ஜெனரலா ஒரு அணியே இதனால ரொம்ப நாளா இருந்திருக்காங்கன்ற விஷயம்லாம் மூன்றாவது ஆளா பார்க்கும்போது தெரியுது. இப்போ இதோட பிரச்சனைகளுக்கு பின்னணியில் இருக்கிற இடம் முக்கியமா ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டின்ற விஷயம் வரும்போதுதான் இது முக்கியமா வருது, பிரச்சனையா உருவாகுதுன்ற விஷயம் காமன் மேனா நிறைய பேருக்கு பேசிக்கிற விஷயம். எங்ககிட்ட நிறைய பேர் விஷயம், எத்தனையோ வாட்டி எலெக்ஷன் நடக்குது, எல்லாம் நடக்குது, ஏன் இது இப்போ மட்டும் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னு கேட்டேன். இப்ப நீங்க கொண்டாந்து பண்ணி கேட்டீங்க, இந்த நம்ம மயில்சாமி சார் சொன்னார் இல்லையா, அந்த இடத்த பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இங்க இது ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்கிற விஷயம்னா, அப்போ நீங்க இவங்க ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது தேர்ட் பர்சனா நான் பாக்குற விஷயம் என்ன சொன்னா, இப்பதான் இதுக்கான அணியே உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே ஒரு சாராரே அவங்க அந்த பதவியில் இருந்திருக்காங்க, அது நல்லது செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணிருக்காங்க, எல்லா முயற்சியும் பண்ணிருக்காங்க, நம்பிக்கையில் இருந்த போது இல்ல அப்படி இல்லைன்ற ஒரு விஷயம் ஒரு இன்னொரு அணி உருவாகி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாகினதுக்கு அப்புறம் தான் மயில்சாமி போன்றவர்களும் அதுங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த அணி சார்பாவோ இல்ல அது நடுநிலையாவோ கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு கிரீம்ல உருவாக்குறாங்க.
சோ இப்படிதான் உருவாகுது சார். இது தேர்ட் பர்சனா வரும்போது பாத்தீங்கன்னா இரண்டு வலுவான அணிகள் வரும்போது தான் இது மாதிரி நிறைய கேள்வி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் பின்னாடி நான் கேட்கணும்ல, இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறதுக்கான விஷயமோ இல்ல யார்கிட்ட போய் கேட்கறது. இப்ப ஒரு ஸ்ட்ராங்கான அணி ஒண்ணு இருக்கு, அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்க மேல நான் ஒரு எனக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவங்களுடைய குரல் எந்த எடுபடுமா எடுபடாதான்றது யாருக்குமே தெரியாது. இதே எதிரணியாக ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ ஒரு அணி உருவாகிறது இயல்பு தானே. அது நிச்சயமா ஒரு இயல்பான விஷயம் தான், புரிந்து கொள்ள முடியும். இரண்டு வலுவான அணிகள் மோதி கொண்டிருக்க இந்நிலையில இந்த ஒட்டுமொத்தமான இந்த தேர்தலில் ஒரு மைய புள்ளியாக திகழக்கூடிய நடிகர் விஷால், நடிகர் சங்கத்தில் தேர்தலில் போட்டிருக்கக்கூடிய நடிகர் விஷால் நம்மோட தொலைபேசி இணைப்பில் இருக்கார். நன்றி விஷால், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. உங்களுடைய என்னுடைய கேள்வி, இன்றைக்கு இந்த தேர்தல் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்ற கேள்வி எழுகிறது. திரு வடிவேலு அவர்கள் நேற்று உங்கள் அனைவர் முன்னாடியும் பேசும்போது எதிர 4 பேர் தான் இருக்காங்க, அதுவும் யாரான்னு சுத்தி கேட்டா கடைசியில மாமா மச்சான் வீட்டம்மான்னு சொல்லி இவங்க பூரா ஒரே குடும்பம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை முன்னிறுத்துவது ஒரு நியாயமான விஷயம் தானா இந்த தேர்தலில் திரு விஷால்? தனிப்பட்ட வகையில யாரும் தாக்கல் பண்ணல சார். இது நிர்வாகிகள். இப்போ எனக்கு சரத்குமார் சார் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு என்னைக்குமே சொல்ல. தலைவர் சரத்குமார் அவர்கள் போட்ட ஒப்பந்தம் அதுல முறைகேடுகள் இருக்குன்னு தான் இன்னி வரைக்கும் நான் சொல்றேன். இட் ஹேப்பன்ஸ் டு பி தி அதர் வே அரவுண்ட். இப்போ வடிவேல் ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், கமல்ஹாசன் சார் ஆகட்டும், யாரா இருந்தாலும் மாற்றம் வேணும் தான் சொல்றாங்க. இல்ல மாற்றம் வேணும் மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்லையே. நாங்க எதிரில ஒரே குடும்பம் தான் இருக்குது, மாமா மச்சான் வீட்டம் அவங்க மட்டுமே இருக்கிறாங்கன்னு உங்க எல்லாரும் முன்னாடி தான் திரு வடிவேலு பேசினார். அதுதான் தனிப்பட்ட தாக்குதல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நான் சொல்றேன். கோர்ட்லயே நான் அதான் சொல்றேன், தயவு செய்து நம்ம எத்தனையோ முறை நானே உங்ககிட்ட பேசியிருக்கேன். பிளீஸ் ஷோ த பப்ளிக் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கோர்ட் ஜட்மெண்ட். விஷால் சொன்னா நாளைக்கு விஷால் சொன்னான்னு சொல்வீங்க, வடிவேல் அண்ணா சொன்னா வடிவேல் அண்ணா சொன்னாங்கன்னு சொல்வீங்க. தயவு செய்து இஃப் யூ ஹேவ் த பேப்பர் பிலோ யூ டேக் த பேப்பர் அண்ட் ப்ளீஸ் ஷோ இட். நான் ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறேன், கோர்ட்ல அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் ஆல் இஸ் நாட் வெல் இன் கோர்ட் ஜுடிஷியரி. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நாங்கெல்லாம் ஏன் இந்த பில்டிங் இடிக்கும் போது ஏன் நிப்பாட்டல. நான் என்ன சொல்றேன்னா, கோர்ட்டுக்கே அந்த விஷயத்துல முறைகேடுகள் இருக்குன்ற அடிப்படையில அவங்க தடை போட்டிருக்காங்க. அதை பத்தி திரு விஷால் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, அதை பத்தி திரு ராஜேந்திரன் கேள்வி எழுப்பினேன், ஏன் அப்பீலுக்கு போலங்கிற கேள்வி எழுப்பினேன். அதை பத்தி நிச்சயமா நான் விவாதிக்கவும் போறேன். இதுக்கு முன்னாடி விவாதிச்சிருக்கேன். என்னுடைய கேள்வி, தனிப்பட்ட தாக்குதல்களை இரண்டு அணியினர்கள் முன்னிறுத்துவது நியாயமான விஷயமா, சரியான விஷயமா? அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப யார் தனிப்பட்ட முறையில தாக்கல் பண்ணாங்க? நான் சரியா கேள்வி முன்வைக்கிறேன் நினைக்கிறேன். உங்களுடைய முன்னாடி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது நடிகர் வடிவேலு அவர்கள் திரு சரத்குமாரையும் திரு ராதாரவியும் அவருடைய மனைவியார் பேரையும் குறிப்பிட்டு ஒரே குடும்பம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு, மாமன் மச்சான் தான் மட்டும் இருக்கிறாங்க சொல்லி சொன்னாரு. இப்ப கூட திரு எஸ் வி சேகர் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் மாமன் மச்சான் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னார். சோ அவர்கள் உறவினர்களாக இருப்பது, அவர்களுடைய உறவினராக இருப்பது இட் ஹேப்பன். அதுக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதை இழுப்பது சரியா சார்? நிர்வாகிகள் சார், அதான் சொல்றேன் நான். நிர்வாகிகள் ஹேப்பன் டு பி மாமா மச்சான். நான் மாமா மச்சான் நான் சொல்ல மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நிர்வாகிகள் 2 பேர் இப்போ ஒருத்தர் 30 வருஷமா இருக்கேன்னு சொல்றாங்க, இன்னொரு சரத்குமார் சார் 10 வருஷமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த இது வடிவேலன சொல்ற பாணியில அவர் பாணியில சொல்லுவாரு, விஷால் என்ற ஒரு உறுப்பினர் ஒரு பாணியில சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட முறையில தாக்கல் அல்ல, ஒரு ஆதங்கம், அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு ஆதங்கம். நீங்க சொன்னது போல அந்த ஒப்பந்தத்துல ஒரு முறையீடு இருக்குதோங்கிற சந்தேகம் எழுதுன்னு சொல்லி சொன்னா அது நிச்சயமாக எதிரணியர் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு. ஆனால் ஒரு குடும்பத்தை இழுப்பது சரியாங்கிற கேள்வி. அடுத்த விஷயம், குடும்பம் யார் சார் இழுத்தாங்க? நீங்க தயவு செய்து அது ப்ளீஸ் டோன்ட் சே குடும்பத்தை இழுத்தாங்கன்னு அந்த மாதிரி எல்லாம். நேற்று திரு வடிவேல் அவர்கள் சொன்னதை நாடு பார்த்தது, நம்முடைய தொலைக்காட்சியில் நம்ம நேரலையா நம்ம ஒளிபரப்பணும். அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் முன்னிறுத்த மாமன் மச்சான் சொல்றது தவறுன்னு சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், மாமன் மச்சான் சொல்றது தவறு? மாமன் மச்சான் சொல்ற தவறு கிடையாது. ஒரு குடும்பம் மட்டுமே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு போகும்போது அது தேவையான்னு கேட்கிறேன். தனிப்பட்ட விஷயம் நீங்க எப்படி சொல்லலாம் சார்? தனிப்பட்ட விஷயம் இல்ல, அந்த குடும்பத்துல சார்ந்த 2 பேர், அதாவது மாமா மச்சானா, I'm sorry, I'm not supposed to use those the relationship status, பட் உண்மையிலே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தானே 30 வருஷமா இருந்திருக்காங்க. ஆனா நான் சொல்றது அது தவறுன்னு நான் சொல்ல. நான் அது தவறுன்னு சொல்லிட்டு, யார் வேணாலும் ஜனநாயக ரீதியில யார் வேணாலும் நின்று ஜெயிக்கலாம். and then they happen to be என்ன சொல்றது relative of each other. நான் சொல்றது மாமா மச்சான் இத்தனை வருஷம் இருக்காங்கன்றது இட் இஸ் நாட் அ பேட் வேர்ட். இட் இஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் குறிப்பிட்டு சொல்றது. உங்களுடைய பதில் ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் விஷயம் கிடையாது, அவர் தலைவர் இவர் பொதுச் செயலாளர் அந்த மாதிரி தான் பாத்து சொன்னீங்க. இப்போ அதுல தப்பு இருக்கா, அதுல என்ன தப்பு வந்துருச்சு நீங்க கேக்குறீங்க?
சார் தலைவர் அண்ட் பொதுச் செயலாளர் ஹேப்பன் டு பி ரிலேட்டிவ் சார். அதுல என்ன தவறுன்னு நான் கேக்குறேன். மாமன் மச்சான் கெட்ட வார்த்தையா? ஓகே ஓகே, அது மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். திருச்சியில நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் மத்தியில பேசும்போது திரு ரித்தீஷ் அவர்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. 10 லட்ச ரூபாய் எத்தனை 10 லட்ச ரூபாய் போச்சுன்னு தெரியல, அதனாலதான் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னேன் நீங்க கேள்வி எழுப்புனீங்க. ஊழல் அப்படிங்கிறது எங்க, அதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதா? ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போயிருக்க முடியுமா? இவ்வளவு ரூபாய் வாங்கி இருக்காங்க, வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னா காவல்துறையில எஃப்ஐஆர் கொடுத்திருக்கலாம், நீதிமன்ற வழக்கு தொடர்க்கலாம். இந்த எப்படி இந்த கட்டண விவகாரத்துல எப்படி இந்த கட்டண விவகாரத்தில் வழக்கு தொடரப்பட்டதோ அதே போல ஊழல் நடந்திருக்கு என்றால் வழக்கு தொடர்ந்திருக்க முடியுமே. வழக்கு மறுபடியும் இன்னொரு வழக்க போட்டு தேவையில்லாம இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுங்க. ரித்தீஷ் அவர்கள் வந்து காசு கொடுத்தது வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, அதோட காப்பி இருக்கு, அது நீங்க காட்ட மாட்டீங்க. ரித்தீஷ் வந்து 10 லட்சம் ரூபாயில வந்து ராதாரவி என்ன சொல்றது வந்து 1.5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாரு, அவரெல்லாம் காசு கொடுக்கலன்னு அவர் பதிவு பண்ணது கூட உங்ககிட்ட இருக்கு, அது நீங்க காட்ட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ரித்தீஷ் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்றது அதிகாரப்பூர்வமா அவரையும் கேட்டு அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்களும் விசாரிச்சுதான் நாங்க சொன்னோம். இல்ல நான் வந்து திரு விஷால் கவனிச்சிருப்பீங்க, நீங்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன் படுத்த. நான் என்ன சொல்றேன், ரித்தீஷ் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னோ ராதாரி வாங்கணும்னு சொல்ல ரெண்டு பக்கம் நான் பார்க்கல, நான் சொல்ல முடியாது. நான் கேட்கறது அவ்வளவு ஆதாரமா பூர்வமாக வலுவாக நீங்கள் ஊழல் நடந்திருக்கிறது என்று திருச்சியில நீங்க பேசும்போது அது தொடர்பாக ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கலாமேங்கிற மட்டும் தான் நான் கேட்கிறேன். நடந்துச்சா அதான் சொல்றேங்க. எங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வழக்கு, அது போக இன்னொரு வழக்கு எது, அந்த பட்டியல் ஞாயிற்றுக்கிழமை இது தேர்தல் நடத்துறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிக்க நீங்க தான் சொன்னீங்க, அன்னைக்கு என்ன பேட்டி எடுத்தீங்க, நீங்க தான் சொன்னீங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து they have rejected your offer, நீங்க தான் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் why not? ஆக்சுவலா ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த நியமிக்கப்பட்ட ரிட்டையர்ட் ஜட்ஜ் எங்களுக்கு நல்ல ஃபேர் எலெக்ஷன் வர வைக்கிறதுக்கோ இல்ல தேர்தல் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்கோ இல்ல பட்டியல் முறையா பட்டியல் வர வைக்கிறதுக்கோ நாங்க செலவு பண்ணதோ இல்ல அவங்க தரப்புல செலவு பண்ணதோ தேவையில்லாத செலவு. வழக்கு என்பது நீடிச்சுட்டே இருக்கும். சில we are not willing to go further and put more and more cases. ரித்தீஷோட கேஸ் வந்து வாங்க கோர்ட்ல போய் கேஸ் போடலான்னு எங்களுக்கு நோக்கம் அல்ல. நாங்க we just told ஆதாரத்தோட சொல்லிட்டோம். எங்களோட நோக்கம் 18ஆம் தேதி ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும். தட்ஸ் ஆல். ஒரு இறுதியான ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் விஷால். நீங்க வந்து ரித்தீஷ் சொன்னாருன்னு சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க, இரண்டு பக்கம் மாறி மாறி சொல்லப்படுது. திரு சரத்குமார் கூட கமல்ஹாசனுடைய பேரை நேரடியாக இழுத்து நன்றி மறந்து விட்டார் என்று சொன்னாரு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். ஏன்ட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதியான கேள்வி, திரு சுந்தரராமன் என்ற தொழிலதிபர் நடிகர் சங்கத்துடைய உறுப்பினராக அல்லாதவர் நடிகர் சங்க தேர்தல் பற்றிய ஒரு பிரச்சார கூட்டத்தில் தேர்தல் கூட்டத்தில் மேடையில் அமர்ந்து அவர் ஒரு நடிகர் மீது நடிகர் சங்கத்துடைய தற்போதைய தலைவர் குற்றச்சாட்டு சொல்வது நடிகர் சங்கத்துக்கு அழகா? திரும்ப நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவர் வாங்கினாரா கொடுத்தாரா எனக்கு தெரியாது. என்னுடைய கேள்வி, நடிகர் சங்க உறுப்பினர் அல்லாத எனக்கு தெரியாது, நீங்க சொல்லக்கூடாது சார். நீங்க வாங்கினாங்க தெரியுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நடிகர் சங்க உறுப்பினர் அல்லாத ஒரு நபர் ஒரு தொழிலதிபர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைப்பது நடிகர் சங்கத்துக்கு அழகா? இதே போன்ற வேறு நபர்களை அவர்கள் கொண்டு முன்னிறுத்தி இது போன்ற விமர்சனங்களை வைத்தால் நடிகர் சங்கத்துக்கு அல்லவா இழுக்கு? சார், நடிகர் சங்கம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் சார் நாங்க முயற்சி பண்றோம். நடிகர் சங்கத்தை பேரை கெடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி வகையில நாங்க யாருமே கூப்பிடல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நேற்று ஒரு குற்றச்சாட்டு, அங்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஃபேன் கிளப் அசோசியேஷன் மெம்பர்ஸ், நாடக நடிகர்கள் இல்லன்னு என்று சரத்குமார் சார் கூறியிருக்காரு. நான் இப்ப உறுப்பினர் நம்பரோட வந்து வந்த நாடக நடிகர்கள் உட்பட அத்தனை உறுப்பினர்கள் வந்திருக்கு நான் காட்டினா என்ன மறுபடியும் பதில் சொல்லுவாரா? நான் ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு I'll come back to சுந்தரராமன். Let me finish this. நேத்து வந்த கூட்டம் முதல்ல அத்தனை நாடக நடிகர்கள் அத்தனை பேரும் வந்து மெம்பர்ஷிப் கார்டு உட்பட வந்திருந்தாங்க. தயவுசெய்து அவருக்கு நீங்க தந்தி டிவி மூலியமாவோ இல்ல நீங்க தகவல் தெரிவிச்சுக்கோங்க. ஃபேன் கிளப்ஸ் நாட் அலௌட். ஃபேன் கிளப்ஸ் இஸ் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். அங்கிட்டு யாருமே இல்ல. ரெண்டாவது, உறுப்பினர் கார்டு இல்லாம உறுப்பினர் கார்டு ரிஜெக்ட் ஆன நபர்கள் நிறைய பேர் கூட வந்தாங்க. தேர்ட், மிஸ்டர் சுந்தரராமன் பேசுறதுக்கான வாய்ப்பு என்னன்னா அவர் என்ன பேசினாருன்றது அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் we want to bring the truth out. Truth is not in lakh, truth is in crores. Maybe not, but அவர் சொல்றாரு. So we want him, we have given him a chance. இது வந்து எங்க பிரச்சாரத்துல வந்து when you yourself say may or may not, எனக்கு தெரியாது, நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உண்மையை வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ண சொல்லிங்க. அந்த உங்களுடைய உண்மையை கொண்ட நோக்கத்தை நான் பாராட்டுறேன். என்னுடைய கேள்வி, நடிகர் சங்க உறுப்பினர் அல்லாத ஒருவரை நடிகர் சங்க விவகாரம் பற்றி பேசப்படுவது நடிகர் சங்கத்துக்கு அழகா? நடிகர் சங்க விவகாரம் பத்தி பேசல சார். நடிகர் சங்க உறுப்பினர் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள், பொதுச் செயலாளர் திரு ராதாரவி அவர்கள் பத்தி தான் குறிப்பா சொன்னார். இட் இஸ் நாட் அபவுட் நடிகர் சங்கம்.
It is not about Nadigar Sangam. In their official capacity, it is about Nadigar Sangam building. He was approached. The contents of the speech, you say play it again. Yeah, he was approached. We have seen that. அதுதான் சொன்னேன், இல்ல இது ஊழல் நடந்திருக்கிற குற்றச்சாட்டு வைக்கலாம், அது வேற ஆட்கள் மூலமா கொண்டு வர சங்கத்துக்கு கலகாங்க மட்டும் தான் நான் கேட்கிறேன். இல்ல நீங்க வேற ஆட்கள் இல்ல சார், சம்பந்தப்பட்ட ஆட்கள் சார். தயவுசெய்து ப்ளீஸ் சார், பாண்டே சார், எங்களுக்கு யாரோ ரோட்ல போற சரத் சாரும் ராதாரவி சார் பத்தி நாங்க பேசணும்னு சொல்லி நாங்க கூட்டின்னு வரல சார். சுந்தரராமன் சார் அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் அவரே சொல்றாரு, என்ன ஆதாரங்கள் வெளியிடுவேன்ட்டு. Sundaraman sir is a producer of a movie in which Sharat Kumar sir has acted. It's called Vidyal. Vidyal, yes. பாதியில நிக்குது மிஸ்டர் சுந்தரம். அந்த தயாரிப்பாளர் அடிப்படையில நான் கூப்பிடல, அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் மறுபடியும் அதான் சொல்றேன். அவர் தமிழகம் அரசியல் என்ற ஒரு பத்திரிகை வச்சிருக்காரு. நிறைய முறை அதுல இந்த நடிகர் சங்கம் சார்ந்த விஷயங்கள், நடிகர் சங்கத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. இது சுந்தரராமன் அவர்கள் பேசின பேச்சு இட் இஸ் அகேன்ஸ்ட் the main general secretary and the main president of the Nadigar Sangam. It is no deviation in the topic. நான் என்ன சொல்றேன், சுந்தரராமன் சார் சொன்னது உண்மையிலேயே அதுல அந்த குற்றச்சாட்டுல தவறு இல்ல உண்மை இருக்கு இல்ல உண்மை இல்லன்றது அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். மேபி I will say I think I'm sorry that Mr. Sundaraman தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாருங்க. பட் உண்மை என்னன்னா, Mr. Sundaraman சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணுன்றதுதான் எங்களோட நோக்கம். இல்ல அது உங்களுடைய நோக்கம் சரியாக எனக்கு தெரியல. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை இந்த நேரத்தில் எங்களோட பகிர்ந்து நன்றி. திரு சுந்தரராமன் அவர்கள் கூட சில வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது போன்ற நடிகர் சங்கத்துக்குள்ள வேற ஆட்கள் உள்ள சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. திரு விஷால் நம்மோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். போது தொலைபேசி வாயிலாக நடிகர் சங்கத்துடைய தற்போதைய தலைவர் திரு சரத்குமார் நம்முடைய இணைந்திருக்கார். திரு சரத்குமார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என்கிட்ட 3 கேள்விகள் தான் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். ஒன்று, ஏற்கனவே நான் சொன்னது போல, ஏற்கனவே உங்களுடைய நண்பரை கேட்டது போல, பாண்டே அவர்களை முதலில் வணக்கத்தை சொல்லிக் கொள்வோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்த போது ஏன் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் இந்த கட்டணம் தொடர்பான எல்லா பிரச்சனைக்கும் பிரதான புள்ளியா கூடிய இந்த கட்டணம் தொடர்பான பிரச்சனையில ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு நடிகர் சங்கம் செல்லவில்லை? ஓகே, அதாவது முதல் முக்கிய காரணம் என்னன்னா, என்னுடைய திறமையான வழக்கறிஞர்கள் பராசரன் ராஜகோபால் அவர்கள் இந்த மெயின் சூட்டே நாட் அட்மிசபிள், நான் இங்கே ஹைகோர்ட்டே நாங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், அதுக்காக we don't have to go to Supreme Court சொல்லிருக்காங்க. So we have to go with the able guidance of lawyers. சரி, ஓகே. அப்ப இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏன் இந்த வழக்கு தொடரல? இந்த மெயின் பெட்டிஷனே அட்மிசபிள் கிடையாது என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏன் தொடரல? அதுக்குதான் அவங்க மெயின் பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. In between lot of judges were changed. So again அந்த வாதாடுவதற்கு மீண்டும் வாதாட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதனால ஜட்ஜஸ் 2 தடவை மாறி இருக்காங்க இதுல. So every time we have to go before the judge and once again explain the whole case. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. நாங்க எங்க வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்களோ, நீங்கள் பெயர் குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள், உச்ச நீதிமன்றத்தில் வாதாடக்கூடியவர்கள், மிக மூத்த வழக்கறிஞர்கள், அவர்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல, அவர்கள் ஒரு எழுத்தா பண்ண போறல. நீங்க சொல்ற ஏற்கனவே திரு சத்மா மன்னிக்கணும், எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க. அதாவது திரு மன்னிக்கணும், ஒரே வழக்கறிஞர்கள் அவங்க இங்கே சாதகமாக இருப்பதால், போதிய ஆதாரம் நமக்கு சாதகமாக இருப்பதால் இங்கே இந்த கேஸ் நம்ம வெற்றிகரமா முடித்துக் கொள்ளலாம் சொன்ன அடிப்படையிலே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல திரு சத்குமார், என்னுடைய கேள்வி நான் முழுமையா வச்சுறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர், சீனியர் அட்வொகேட்ஸ், சுப்ரீம் கோர்ட்ல வாதாடக்கூடியவர்கள், அவர்கள் பிரிப்பேர் பண்றதுக்கு வரிவரியா தேவையில்லை. ஒன்று, பிரதானமான வழக்கு நிறுவல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வழக்கை அனுமதிப்பதே தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு ஒரு நாள் போதாதா? இது இத்தனை இவ்வளவு பெரிய பிரச்சனை இதனால அப்படின்னு சொல்லும் போது ஒரே கேள்வி இவ்வளவு கேட்கிறீங்க, பதில் சொல்ல விடுங்க. அதாவது வழக்கறிஞர் திறமையானவர் என்று நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அவரை நம்பிதான் நாங்கள் வழக்கை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றோம். எஸ்பிஎஸ்சி வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்கள் அறிவுரையின்படி நாங்கள் வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வெற்றி பெற்று தருவது அவர்களுடைய கடமை. நாங்கள் சீக்கிரமாக வழக்கை முடிப்பது, எங்களுக்கு சாதகமாக முடிப்பது எங்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் கட்டிடத்தை கட்ட முடியும். நேற்று கூட விசாரணை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவேளை அவர் வெற்றி பெற்று வந்துவிட்டால் பூச்சிபுரோட வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்றாங்க. அடிப்படை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். இன்னொரு கேள்வி, திரு சுந்தரராமன் அவர்கள் நேற்று திரு விஷாலினி சார்பான ஒரு தேர்தல் வாக்குறுதி அளிக்கக்கூடிய மேடையில் பேசும்போது அவர்கள் ஒரு பணம் வாங்கினார் என்று என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று உங்கள் மீது நேரடியான பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல இந்த கேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு திரைப்படத்தை அவர் என்னை வச்சு தயாரிச்சுட்டு இருந்தார்.
பாதியில அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு படத்தில் இல்ல ஏதோ கோல் பிசினஸ் பண்றேன்னு சொன்னார் இந்தோனேஷியால. ஆக பணம் இல்ல, இந்த படத்தை நாங்க தொடர்ந்து எடுக்க முடியாது என்று சொன்னார். சொன்ன உடனே எங்களுடைய இயக்குநரான செல்வராஜ் அவர்களுக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஆசையில அவர்கிட்ட போய் பேசணும். பேசும்போது இந்த படத்தை நான் எடுத்து முடித்துக் கொள்கின்றேன். அது தொடர்பா நீங்க மதுரையில செய்தியாளர் சொன்னீங்க, அது தொடர்பா நீங்க மதுரையில செய்தியாளர் சொன்னீங்க. அவர் சொல்றது இந்த கட்டணம் தொடர்பாக ஒரு நிமிஷம் பாண்டு அவர்களே நான் சொல்றது கேட்டு அவர் சொன்னது இந்த கட்டணம் தொடர்பாக என்னிடம் வாங்கினார்கள், அதற்கு ஆதாரம் இருக்கு சொன்னாரு. அவர் விடியல் படத்துடைய பற்றி சொல்லல. கட்டணம் தொடர்பாக எதுக்கு அவருக்கு பணம் வாங்கணும்? கட்டிடம் தொடர்பாக எதற்காக பணம் வாங்க வேண்டும்? Who is he to give money? அவரே சப்பாயில சீட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவர். அவர் எங்களை மோசடி சொல்றாரா? கட்டணம் படம் இந்த விடியல் படம் எடுத்தோம், 80 லட்சம் போட்டாரு. அதுக்கு NSC ஏரியா எழுதி கொடுத்தோம். அதுல there is no time limit. When I finished the film, you take NSC சொல்லி கொடுத்திருந்தேன். அதுதான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போனாரு, வெளியே வந்தாரு. ஜெயிலுக்கு போகும்போது ஹெல்ப் பண்ண கேட்டாரு. எங்களுக்கு ஹெல்ப் பண்றது அளவு வசதி கிடையாது. படத்தை எடுத்து முடிப்பதற்கு மற்றொரு சகோதரர் உதவி பண்ண இறந்துட்டாரு. அதனால அந்த படம் எடுத்து முடிக்க முடியல. அவர் வழக்கு தொடர்ந்திருக்கார் நீதிமன்றத்தில். அப்ப ப்ரொடியூசர்ஸ் போய் மோசடி போட வேண்டியதானே? கமிஷனர் ஆஃப் போலீஸ் போய் சரத்குமார் மோசடி செய்தார் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கேளுங்க அவரை. ஜெயிலுக்கு போயிட்டு மோசடின்னு சொல்றதுக்கு அவருக்கு தான் நசிக்கும். இல்ல அது உங்களுடைய குற்றச்சாட்டு ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இருக்கிறது வெளியிடணும் சொல்லி அவர் சொல்றாரு. ஆதாரம் நடிகர் கட்டளை கட்டுறதுக்காக பணம் வாங்க ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. எஸ், அவர் வெளியிடம் சொல்லி கருத்துக்களை தவறான கருத்தை பதிவு செய்து உறுப்பினர் அல்லாதவரை பேச வைக்கிறாங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அணியாக அந்த அணி தெரிகிறது. இங்கு இல்ல பெரிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். ஜனநாயக முறையில சந்திக்க வேண்டிய தேர்தலை ஒரு மனிதன் மோசடி என்று சொல்லும் போது அவர் கமிஷனர் சபை மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தை மோசடி செஞ்சிருக்கேன்னு சொல்லணும். 7 கோடி தமிழ் மக்களுக்கு நான் மோசடி செஞ்சு சொல்லுவாரு. நான் அவரை பத்தி பேசக்கூடாதா? என்னோட இறுதியான கேள்வி என்னோட இறுதியான கேள்வி, நடிகர் கமலஹாசன் மற்றும் பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் படம் எல்லாம் சிக்கல்ல மாட்டியிருந்தபோது அவர்களுக்கு நான் உதவி செய்தேன், அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கார். இந்த உதவி செய்வதற்காகத்தான் நீங்க நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. இந்த உதவி செய்வதற்காகத்தான் நீங்க நடிகர் சங்க தலைவராக இருந்தீங்க. அந்த உதவி நான் எதிர்பார்ப்பவன் அல்ல. திரு சத்குமாரோட கேள்வி முடிச்சிடறேன். நான் நன்றிகளை எதிர்பார்ப்பவன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் நன்றி மறந்தார்கள் என்று குற்றச்சாட்டு சரியா? எடுத்துக்கோ கேள்வி முழுக்க கேட்ட பதில் சொல்ல முடியாது. சொல்றேன். I know the question. பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிகர் சங்கத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தான் நடிகர் சங்கம் இருக்கிறது. பிரகாஷோடைய பிரச்சனை நடிகர் சங்கத்தின் பிரச்சனை அல்ல. நட்பு ரீதியாக ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கேன், என்ன அவர் மிரட்டுறாரு, தயவுசெய்து எனக்காக நீ அவர் பேசுங்கன்னு சொன்னாரு. அது நட்பின் அடிப்படையில ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு நடிகனுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல. நான் போய் அதுக்கு தவணை முறை வாங்கி கொடுத்தது நான் மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன் ஒழிய நான் அவர் சொல்றாரு தலைவரோட கடமை. தலைவர் கடமை கிடையாது. ஊரெல்லாம் நீங்க கடன் வாங்குவீங்க, பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். அது நடிகர் சங்க தலைவரோட கடமை கிடையாது. பாண்டே அவர்களே, அதே போல கமலஹாசன் அவர்களுக்கு படத்தில் நான் நடிக்கல, கமலஹாசன் அவர்களின் படத்தில் நான் நடிக்கல. அந்த பிரச்சனை நடிகர் சங்க பிரச்சனையும் கிடையாது. அங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தினர் அழைத்தார்கள். 36 மணி நேரம் நான் பணிபுரிந்தேன். அந்த படத்தை வெளியேறதுக்கு அனைத்து முயற்சியும் செய்திருக்கேன். 5:30 மணிக்கு காலையில ஜஸ்வந்த் பண்டார் என்ற ஒரு பைனான்சியர் போயிருக்கேன். ஈரோஸ்ல சுனில் உலான்ற காலையில பேசியிருக்கேன். இவருக்கு தான் அதிகமான பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் மிகப்பெரிய கதாநாயகன் படம் வெளிவர வேண்டும் என்று சொன்னதுக்கு நன்றி சொல்லவில்லை, நன்றி எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அவர் இப்படி செய்திருக்கிறாரே, ஒரு மணி நேரம் என்ன கூப்பிட்டு என்ன இந்த மாதிரிலாம் வராங்களே என்னன்னு அவர் என்ன கேட்டிருக்காரா? நான் ஐபாவோடு வரும்போதே கேட்டேன், எதுக்காக கையெழுத்து நடத்துதான் தெரியல சார் சொன்னேன். என்னுடைய கேள்வி, கமலஹாசன் உங்களுடைய எதிரணியினரை கமலஹாசன் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தூண்டுகோலாக இல்ல அவர் என்ன கேட்டாங்க, எதுக்காக அந்த பதிலை சொன்னா தயவுசெய்து கேள்வி முடிச்சிடறேன். உங்களுக்கு அந்த கேள்விகள் முதலே தெரிஞ்சிருக்கலாம். நீங்க அவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா வாசகர்கள் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். கமலஹாசன் அவர்கள் உங்களுடைய எதிரணியினர் முன்மொழிகிறாரு. நீங்க பேட்டியில சொல்லும் போது கமலஹாசன் தான் இதுக்கு பின்னாடி இருந்து தூண்டுகோலா இருக்காருன்னு சொல்றீங்க. கமலஹாசன் திரு சரத்குமார் மீது இவ்வளவு கோபம் கொண்டு பின்னணி செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்னன்னு சொன்னா அவருக்கு வேற ஏதோ காழ்ப்புணர்ச்சி, ராதா ரவிக்கு அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். அவர் அந்த ஐபா அவார்டு போது அவர் முதல்ல ஒரு முன்னணி கலைஞர் அந்த காரணத்திற்காக அவர் இந்த பத்தி பேச பிறகு தெரியாது கூப்பிட்டே பேசிருக்காங்க. ஒரு இரு தரப்பினர் இப்ப ஒரு 36 மணி நேரம் ஒரு படத்தை தீர்ப்பதற்காக நியாயமாக தீர்ப்பதற்காக
ஒரு மனிதர் போராடுகிறார் என்று சொல்லும் போது பிரச்சனையை முடிக்கிறதுக்காக செயல்படுறோம். அப்ப நீங்க நினைச்சிருந்தா நீங்க என்னைக்கோ போட்டு சரத் வாங்க கொஞ்சம் நாங்க இந்த பிரச்சனை என்னதான் நடக்குது 2 பேருக்குள்ள பிரச்சனை பேசி முடிப்பேன். மன்னிக்கணும் திரு சரத்குமார், உங்களுடைய இணைப்பு வந்து எனக்கு சரியா கிடைக்கல, மன்னிக்கணும். நான் திரும்ப வேற ஒரு சந்தர்ப்பம் தொடர்பு முயற்சி பண்ணேன், உங்களுடைய இணைப்பு எனக்கு சரியா கிடைக்கல. நீங்க டிராவலர் நினைச்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். நாம திரு எஸ்.பி. சேகர்ட்ட கேட்க விரும்புறேன், உங்களுடைய இறுதியான பார்வை. திரு சரத்குமார் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு, திரு விஷால் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. உங்களுடைய இறுதியான நிகழ்ச்சியை முடிக்க நேரத்தில் உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை திரு சேகர். சுருக்கமான பார்வை என்னன்னாக்க, இப்ப நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டு பார்த்து அதை உணர்ந்து இப்ப அனைத்து நடிகர்களும் மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். நான் இந்த தேர்தலில் 90% வாக்குகள் அனைத்தும் விஷால் அணிக்கு தான் வந்து சேரும். இதை வந்து கண்டிப்பாக இந்த மாற்றம் நடைபெறும். யாரும் வந்து இப்ப சரத்குமாருக்கு எதிரி கிடையாது, ராதாரவிக்கு எதிரி கிடையாது. ஒரு தவறு நடக்கும்போது கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. அந்த உரிமை இத்தனை நாள் மறுக்கப்பட்டது. நேற்றுக்கு விஷால் மீட்டிங்ல சுமார் 40 நடிகர்கள் பேசினாங்க. இதுவரைக்கும் நடிகர் சங்க வரலாற்றிலேயே அவ்வளவு நடிகர்கள் பேசிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அடிமை போல நடத்தப்பட்டது. எல்லாருக்கும் பணம் மட்டும் முக்கியம் இல்ல, அதை தாண்டி சில சுதந்திரங்களும் முக்கியம். மிகப்பெரிய பலமா நடிகர்களுடைய முழுமையான ஆதரவு அவர்களுக்கு இருப்பதா அவருடைய நம்பிக்கை இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு. திரு சரத்குமார் அணிக்கு சரத்குமார் அன்னைக்கு இருக்கு சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை சார், அதுல ஒன்னும் தப்பே கிடையாது சார். அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் 36 மணி நேரம் பேசினார். கமலஹாசன் சொந்த படமா இல்ல கமலஹாசன் நடிகராக நடித்த படமா அதெல்லாம் தெரியாது. அப்படி கமலஹாசன் நடிகராக நடிச்சா அந்த ப்ரொடியூசர் தான் இவரை தேங்க் பண்ணணும். அதுக்கு வந்து தவறு வந்து இப்ப கூட தான் சரத்குமார் படத்துக்கு யூஏ படத்துக்கு நான் சென்சார்ல வந்து அது யூவாக மாற்றப்பட்டது. அது கமிட்டி பண்ண முடிவு. அதுக்காக அவர் எனக்கு நன்றி சொல்லன்னு எதிர்பார்க்க முடியுமா? இதெல்லாம் தவறான தவறான ஒரு விஷயம். திரு கே ராஜன் கேட்க ஒரு பெரிய நடிகர் பட்டாலும் நேற்று நீங்க பாத்தீங்க, ஒரு மிகப்பெரிய அணிவகுப்பு, முந்தைய தலைமுறையை சேர்ந்த அடுத்த தலைமுறையை சேர்ந்த மிகப்பெரிய நடிகர்களுடைய பட்டாளம் அங்கு முன்னிறுத்தப்பட்டது. அவர்களுக்கு விஷால் அணிக்கான ஆதரவு கூடிக்கொண்டிருப்பதா நினைக்கிறீர்களா? நேற்றைய தினம் பேசிய இந்த மதிப்புக்குரிய நடிகர்கள் எல்லாம் அவங்க ஓட்ட மட்டும்தான் விஷாலுக்கு போடுவாங்க. ஆனா எந்த நாடக நடிகரும் அவங்க சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த 60 நடிகர்களும் நாடக நடிகர்களுக்கு எந்த உதவியும் செஞ்சதே கிடையாது. ஆகவே எஸ்.வி. சேகர் அவர்கள் எப்பாவது உண்மை பேசுவாரு. ஆனா இப்ப உண்மையே பேச மாட்டேங்கிறார். மொத்தமா அவர் சொன்னதை நடிகர் சங்க கேட்கலங்கிறார். ஆகவே நேற்றைய தினம் நடந்தது சரத்குமார் மீது அந்த சங்கர் ராமன் என்ற ஓராண்டு ஜெயிலுக்கு போன தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை ஏமாற்றி ஓராண்டு ஜெயிலுக்கு போன சங்கர் ராமன் என்பவர் பொய்யான செய்தியை ஒரு நடிகர் சங்கத்தில் அங்கத்தினர் அல்லாத சங்கர் ராமன் அங்க பேச வச்சு சரத்குமார் என்ற ஒரு தலைவரை அசிங்கப்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் சங்கர் ஏழை நடிகர்களுக்கு செய்த உதவி திரு விஷால் அவர்கள் சொன்னாங்க அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, நடிகர் சங்கத்தோட இடம் தொடர்பான பிரச்சனைகளால் அவர் பேச வச்சாங்க சொன்னாரு. நான் திரு ராஜேந்திரன் இறுதியான கருத்து கேட்க விரும்புறேன். திரு சரத் அவர்கள் நிகழ்ச்சியில பேசும்போது வேற ஒரு இடத்துல சொன்னார், ஒரு பேட்டியில் சொன்னாங்க, இவ்வளவு மோசமா அந்த தேர்தல் போன பிறகு, இவ்வளவு நேரடியான தகவல் வந்த பிறகு நடிகர்கள் ஒற்றுமையாக தொடர்வது கடினம் என்று வார்த்தையை பயன்படுத்தினார். நீங்க தேர்தல் என்பது ஒரு ஒற்றுமையை முடிக்கக்கூடிய விஷயம், அது ஒற்றுமை தொடர வேண்டிய விஷயம் இல்லையா? நிச்சயமா ஒற்றுமை தொடர வேண்டிய விஷயம் சார். ஆனா இப்போ எதிரணியிலயோ இங்கேயோ இப்ப சரத் சார் பாத்தீங்கன்னா, நாங்க நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் ஜெயித்து வந்தால் இதெல்லாம் செய்வோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம மாற்றம் வேணும்னு இவங்க கேட்கிறாங்க. ஏற்கனவே இருந்த வருமானம் போதாது இந்த நலிந்த கலைஞர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்குன்னு சொல்லிதான் இவ்வளவு பெரிய ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து மாதத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு வகையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்திட்டு நாங்க மாற்றம் வேணும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில இருந்து எனக்கு புரியல. இது ஒண்ணு. டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். சொன்னேன், இது பாருங்க, இந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த புக்கோட கொண்டு வந்திருக்கேன். டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். ஏற்கனவே எங்க சரத் சார் திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார், வாங்க 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 வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னார். வந்தாங்க, பேசினாங்க, கரெக்டா இருக்கு சார், எல்லாம் பிரமாதமா இருக்கு சார். மறுபடியும் வெளியில போயிட்டு மறுபடியும் தப்பா பேசுறது.
அதே மாதிரி ஒவ்வொரு பொதுக்குழுல வந்து பேசினாங்க, பிரமாதமா இருக்கு, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம்னு சொன்னாங்க, மறுபடியும் தப்பா பேசுறாங்க. இது தொடர்ச்சியா இருக்கு. இப்போ இவங்க 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய்க்கு நாங்க வந்து பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் பேசுறாங்க. எங்க சரத் சார் கிளீனா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவங்களால விளக்கமா சொல்ல முடியுமா 30 லட்சம் 40 லட்சத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு? நேற்றுக்கே நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் சொன்னாரு. இவங்க அணி வரப்போறதே கிடையாது, ஜெயிக்க போறதே கிடையாது. பிற முடிவு செய்ய வேண்டிய அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நாங்க முதல் நாள் எங்களோட தனிப்பட்ட முயற்சியில் சில விஷயம் செஞ்சோம், அது செஞ்சுட்டு போட்டோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா 60 கோடி ரூபாய் சரத் சாரும் ராதாரவி அண்ணன் அவர்களும் இங்க வாங்கிட்டாங்கன்னு இதே தந்தி தொலைக்காட்சியில உட்கார்ந்துகிட்டு எஸ். வி. சேகர் பேசுறாரு. அப்புறம் மாத்திட்டாரு. இன்னைக்கு அதுக்கு டெஃபர்மேஷன் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறார். எல்லாமே தவறுதலா தான் சொல்லி. இறுதியான ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நடிகர் கமலஹாசன் திரையுலகத்தில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடியவங்க ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் தன்னுடைய ஆதரவு யாருக்கு என்பதை வெளிப்படையாக தெரிவித்துட்டார். நடிகர் ரஜினிகாந்த் வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? தெரிவித்தால் அதற்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்டாரான நடிகர்கள் வந்து கண்டிப்பா யாருக்கு ஆதரவு தெரியுதான்னு சொல்லும்போது அதை வந்து இது பப்ளிக். முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பப்ளிக்கான விஷயமே கிடையாது. ரெண்டு நடிகர்கள் சங்கத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இது இல்ல. அது ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கறனால பப்ளிக்கான விஷயமும் கூட. அது அறக்கட்டளை சார்ந்த விஷயங்களால ஒரு சங்கத்தோட மட்டுமே முடிஞ்சது. அதனால தான் வந்து வெளியில வந்து வழக்கு எல்லாம் வரல. அதான் அப்போ வந்து கொஞ்சம் கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதை பத்தி கருத்து சொல்லும்போது இல்ல யாருக்கு ஆதரவுன்னு சொல்லும்போது அந்த ஆதரவு அணிக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய கருத்து வரும்போது அவருடைய வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு தேர்தல் என்பது அழகு. அதுல வந்து ஒரு கடுமையான போட்டி வருமானால் இன்னும் அழகு என்றுதான் சொல்ல வேண்டும். 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. எந்த அணி வெல்ல போகிறது என்று தெரியவில்லை. புதிய அணி வந்தாலும் சரி, பழைய அணி தொடர்ந்தாலும் சரி, நடிகர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், திரையுலகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு பிறகும் கூட, தேர்தலுக்கு பிறகும் கூட நடிகர்கள் அனைவரும் ஒரே இனம் என்றவர்கள் இருக்க வேண்டும். மிகப்பெரிய மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பணத்தையும் மிகப்பெரிய பெறக்கூடியவர்கள் இந்த நடிகர்கள். இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டு அணியினருக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த அணி அந்த எண்ணம் அவர்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.